அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோவில் பற்றி நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கொடிமரத்தை பற்றி சொல்லலாம். எல்லா கோவில்கள்லையும் கொடிமரம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதற்குன்னு ஒரு புராண கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு அதீத அளவில் ஒரு கதைகள், அதாவது புராண கதைகள் இருக்கிறது. அந்த கதை அப்படிங்கிறது அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுங்க. என்னதான் திருச்செந்தூர் முருகர் கோவில் ஒருபுறம் நமக்கு வியப்பையும் அதிசயத்தையும் தந்தாலும், கொடிமரத்தினுடைய கதை அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி அந்த கொடிமரத்தினுடைய வரலாறு என்னதாங்க நடந்திருக்கு, அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணிய கோவிலினுடைய புராண கதைகள், சிறப்பு அம்சங்கள், விழாக்கள், அதை பற்றிய முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆன்மீக அன்பர்களை மத்தியில் பார்த்தோன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானினுடைய இரண்டாவது படை வீடாக அறியப்படும் திருச்செந்தூர் 2025 ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது. இதற்கான ஏற்பாடு விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டு இருந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் பற்றி பல்வேறு சிறப்பு தகவல்களை தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் வெகு விமர்சையாக நடந்த அந்த மகா கும்பாபிஷேகத்தில் லட்ச பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி முருகனுடைய தரிசனத்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பு அம்சமாக அந்த விழாவில் என்ன நடந்ததுன்னா, 36 ஆண்டுகளாக திறக்கப்படாத மேற்கு வாசல் இந்த வருடம் இந்த கும்பாபிஷேகத்தின் போது திறக்கப்பட்டது. ஆனால் பக்தர்கள் வருகைக்கு அந்த வழி அனுமதிக்கப்படலை அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கொடிமரம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும் கொடிமரம் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த கொடிமரம் பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆனால் திருச்செந்தூரில் 1000 அதிசயங்கள் நிறைந்தாலும், நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும், திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் அந்த கொடிமரத்தினுடைய வரலாறு, புராண கதை நமக்கு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கதை அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒரு கோயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொடிமரம் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா கொடிமர பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ந்து தான் தொடங்கும். கருவறையில் மூலவருக்கு நேரெதிர் திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தின் அடியில தான் பக்தர்கள் விழுந்து வணங்குவாங்க. அப்படியான கொடிமரம் திருச்செந்தூரில் சந்தன மரத்தால் செய்யப்பட்டது. அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கொடிமரம் உருவான கதையை இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது முன்பொரு காலத்தில் திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு மாசி திருவிழா அங்கே கொடிமரம் இல்லாத காரணத்தினால நடைபெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆறுமுகம் ஆசாரி அப்படிங்கிறவர் தலைமையிலான 21 பேர் கொண்ட குழு காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட சென்றிருந்தாங்க. செல்லக்கூடிய வழியில் மந்தை அருகே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அம்மன் கோயில் கருவறைக்குள்ள ஆறுமுக ஆசாரி மற்றும் நுழைந்து வணங்கி கொண்டிருந்தார். அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிந்ததை கண்டு திடுக்கிட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ
கொடிமரம் வெட்ட நினைத்தது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த பணியில் ஈடுபடும் நபர்களில் உன்னை தவிர மற்ற யாருமே உயிருடன் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு அம்மன் தெரிவித்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதை யாரிடமும் நீ கூறக்கூடாது அப்படின்னு அம்மன் சொன்னதால் செய்வதறியாது திகைத்த ஆறுமுகம் ஆசாரி களக்காடு அருகே வசித்து வந்த மந்திரம் அறிந்த சின்னத்தம்பி மரக்காயரிடம் விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் மரக்காயர் பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். ஆனால் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி தனக்கு 2 தினங்களுக்கு முன்பு கெட்ட கனவு வந்ததாகவும் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி அவர் பயணப்பட்டார். தொடர்ந்து 21 மாட்டு வண்டிகளில் கொடிமரம் வெட்ட சென்றாங்க. களக்காடு மலைக்கு சென்ற அவங்க எங்க தேடியும் கொடி மரத்திற்கு தேவையான மரம் கிடைக்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து காக்காட்சி மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை உச்சிக்கு சென்றடைந்தாங்க. அங்கே நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது. இந்த மரம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்றது அப்படின்னு ஆறுமுக ஆசாரி கூறி சின்னத்தம்பி மரக்காயரிடம் இந்த மரத்தை பற்றி விஷயங்களை கேட்கிறாரு. அதன்படி மை போட்டு மாந்திரிகம் பார்த்து சின்னத்தம்பிக்கு அந்த மரத்தின் அடிபாகத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகாரானும் உள்பட 21 தேவதைகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. அவற்றை எல்லாம் விரட்டி விட்டு கொடிமரத்தினை வெட்ட வேண்டும் அப்படின்ற நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. கோடாரிகளை கொண்டு 20 பேர் மரத்தை வெட்ட சென்ற நிலையில் மரம் கோடாரியை திருப்பி வந்தவர்களை வெட்டி சாய்ச்சது. இதனால் பதறிப்போன ஆறுமுகம் ஆசாரி நேரடியாக மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயரை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் அவரும் இறந்து விட்டார். இதனை அடுத்து 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு இறங்கி ஆறுமுகம் ஆசாரியை விரட்டுச்சு. கிறுக்கு பயந்து அவர் பொதிகை மலைக்கு வந்தடைந்து அங்கிருந்து கீழே நோக்கி ஓட ஆரம்பித்தார். இதற்கிடையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து ஐயனார் காலை பற்றி தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினார். அவரது வேண்டுதலை ஏற்ற சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்து திருச்செந்தூர் கோவிலுக்குத்தானே கொடிமரம் செல்கிறது, பிறகு ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதனால் நீங்கள் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூரில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டார். அந்த 21 மாட தேவதைகளும் 21 மாட்டு வண்டிகளில் சந்தன மரத்தை வெட்டி ஒன்றாக கட்டினாங்க. அந்த மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இப்போது மாசி திருவிழா நடைபெறும் போதெல்லாம் சுடலை மாடனுக்கு ஆடு வெட்டியும் சங்கடகரானுக்கு படையலிட்டும் தான் மற்ற பணிகளை துவங்குறாங்க. அதே போல தேர் ஓடும் போது சங்கடகரகாரன் அதன் மீது ஏறி போகலாம் அப்படின்னு கூறியவுடன் தான் தேர் நகரும் ஐதீகமும் இன்றளவும் நிகழ்ந்ததான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதிகள்லையும் திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் கடற்கரையிலையும் அமைந்திருக்கிறது தனி சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்களும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்கு. அவை 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலையும் அமைந்திருக்கு தனி சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பலரும் வியக்கத்தக்க வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்ததற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். சூரபத்மன் என்ற அரக்கன ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா, சூர சம்ஹாரம் அப்படின்னு விமர்சையா கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால் மருவி செந்தில்நாதர் அப்படின்னு மருவி இருக்கான். அதே போல இவ்வூரும் திருசெயந்திபுரம் அப்படிங்கிறதுல இருந்து திருச்செந்தூர் என்றான சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகள் படி இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்றாங்க. இந்த இடம் முன்னர் திருசீலை வாய் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல்
ஆறுபடை வீடுகளில் வந்து மலை மீது அமைந்திராத கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாகவே இருக்கிறதுங்க. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் காட்சி அளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் இருக்கிறது. அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கு பூஜையும் செய்யப்படுதுங்க.